வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சா இருக்க போகுதுன்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். யாருக்கு நடக்க போகுதுன்னா எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்எஸ்ஜி. என்னடா? இல்ல ஓகே எல்எச்சி ஓகே ஓனர் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே 300 ஓகே மேட்ச் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் 300 தான் வாத்தியார மேட்ருங்கிற மாதிரி. முத 300 வந்து இந்த மேட்ச் வருமா அப்படின்னு ரசிகர்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச் ப்ரிவியூக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது விஜய் கிரிஷ் அண்ட் மேடி நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ நான் மேடி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மேடி, ப்ராபபிள் 11 பேசிட்டோம். எஸ்ஆர்எச் பத்தி ஏதாவது பாசிட்டிவ்ஸ், இல்ல பாசிட்டிவ்ஸ் தான் ஃபுல்லா, நெகட்டிவ்ஸ் இருந்தா சொல்லு. எஸ்ஆர்எச் எஸ்ஆர்எச் நெகட்டிவ்ஸ்னா இப்ப ராஜஸ்தான் ஆடின கேம் பார்த்தோம் ரீசெண்டா. சோ எஸ்ஆர்எச் வந்து பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அந்த ஹர்ஷல் பட்டேல் ஷமி பழைய ஷமியா இல்லைன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் கமின்ஸுமே அடி வாங்குறான். அந்த கிரவுண்டு தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோ. ஸோ அவங்க பவுலிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா போதும். மற்றபடி ஆடம் ஜாம்பாலாம் இவ்வளோ அடி வாங்கி நான் பார்த்தது கிடையாது. சரி, அவன் எவ்வளவு பாட்டா விக்கெட் இருந்தாலும் கொஞ்சம் பிரெயினியான பவுலர். ஸோ அவனே அடி வாங்குறான்றப்போ அந்த பிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஸோ 300 வந்ததுன்னா பரவாயில்ல போடா, நாங்க அடிச்சுக்கிறோம் 300, நீ அடி வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் சொல்லிடுவாங்க. நீ எவ்வளவு வேணா கொடு, நான் அடிக்கிறேன்னு சொல்லி பேட்ஸ்மேன் சொல்லிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் ஹைதராபாத் பிச் இருக்கு. ஆல்ரெடி ரபாட் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க வேணா பவுலிங் மிஷின் வச்சு அடிப்பீங்க, நான் வந்து பேட்டிங் ஆடுறது மட்டும் நான் கத்துக்கிட்டு ஆடிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் தோ எவ்வளவு சொன்னாலும் ஹைதராபாத் பிச் அப்படிதான் இருக்க போகுது. ஹைதராபாத் பிச் வந்து ஒரு இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் பவுலர் சொல்ல வரும்போதே இந்த இந்த இடத்துல நான் 50 ரன் கொடுக்க போறேன், 50 ரன்னுக்கு மேல ஒரு ரன் கொடுத்தாலும், ஒரு ரன் கம்மியா இருந்தாலும் நான் தப்பிச்சேன், நல்ல பவுலர்ன்ற மைண்ட் செட்ல வந்தா பெட்டரா இருக்கும். அது மாதிரிதான் ஆக போகுது. 300க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, 80% வாய்ப்பு இருக்கு. மாப்பு மாப்பு இந்த பக்கம் வேணாம் மாப்பு, கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஹைதராபாத் யானை எல்லாம் போனவெல்லாம் செத்து பீதியில கிடக்கு. இருக்கான். ஆமா, சார்மினார் போய் சுத்தி பார்க்கணும்னு போன உடனே மாப்பிளா இந்த கேட்டு பக்கமே வேணாண்டான்னு ஓடினவன் தான் அதிகமா இருக்கான். அப்படி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க மேடி. நம்ம இதை ஃபன்னியா பேசுறோம். பிச்சும் செட் அவனோட பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரென்த்துக்கு அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு போயிருக்காரு. நம்ம வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்பின் வச்சு நம்ம ஒரு மாதிரி செட் பண்ணி இத்தனை வருஷமா நம்ம வந்து லெகசி ஆடிட்டு இருக்கோம். எஸ்ஆர்ஹெச் அவனோட பிராண்டிங்ல போயிருக்கான். நீயும் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடோட வந்து அடி, கரெக்ட் கரெக்ட். 2 பேரும் அடிப்போம் பார்ப்போம், எவன் அதிகமாக அடியான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிராண்டை வந்து கையில எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் அது அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஹோப் தே வில் கண்டினியூ டு வெளியே மெயின்டைன் த போனா சேம். தெரியும். வெளியே போய் அவங்க எப்படி ஆடுறாங்க அண்ட் ஆல்சோ ஆன் கோயிங் ஃபார்வர்ட் அவங்க எப்படி இதை கண்டினியூ பண்றாங்கிறதான் கேம். ஏன்னா இது 1-2ல முடிய போறது இல்லை. 14 மேட்ச் இருக்கு, 7 மேட்ச் புரியுது. வெளியே ஆட போறாங்க. எப்படி ஆடுவாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ ஏமா எஸ்ஆர்ஹெச் குயிக்கா சம்மரைஸ் பண்ணிட்டான் மேடி. கிரிஷ் நீ சொல்லு, எல்எஸ்ஜி ஏதாவது சான்சஸ் இருக்கா? எல்ஐசி சப்போர்ட்டர். எல்எஸ்ஜி சப்போர்ட்டர் வேணா சொல்லியிருக்கான். அதான் ஏதாவது சான்சஸ் இருக்கா? இந்த பவுலிங்கை வச்சு தேய்க்கலாமா, தேய்க்க முடியாதா, ஏதாவது இருந்தா சொல்லு. இல்ல அவங்க போன தடவை வந்துட்டு பண்ட் பண்ண மிஸ்டேக் தான். போன தடவை அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் டெல்லி கூட. ஷர்துல் தாக்கூரை வந்துட்டு 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டு 2 ஓவர் யூஸ் பண்ணாதது ஒரு மிஸ்டேக்கு. அதே மாதிரிதான் அவர் ஸ்பின்ன கடைசி நேரத்துல போய் ஸ்பின்னு கிட்ட கொடுத்தது அந்த மிஸ்டேக்ஸ் தான். அவர் இருக்கிற அவங்களோட பவுலிங் எல்லாம் இன்ஜூர்டு. ஆவேஸ் கான் திருப்பி வர்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் ஆவேஸ் கான் வந்துட்டு ஓரளவு ஹீஸ் ஒரு 4 ஓவர் நான் மேக்சிமம் அவர் கொடுத்தா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ரன் 45க்கு மேலாம் அவர் கொடுத்தது இல்ல. முக்காவாசி நாள் மேக்ஸிமம் நல்லா போட்டுருவாரு. ஒரு கன்சிஸ்டன்டா 35 45 எல்லா போட்டுருவாரு. மேட்சும் கொடுத்துருவான் நீட்டா. இல்ல அவன் டெத் ஓவர்ல ஓரளவு நல்லா டிசீவ் பண்ணி போடுற பவுலர் தான். ஃப்ளோய்ட் டெலிவரிஸ் வச்சிருக்கான். ஆமா. வச்சிருக்கான். நம்ம எதுவுமே இல்லாம ஆடுற ஹர்ஷல் பட்டேல்லாம் இருக்கும்போது ஆவேஸ் கான்லாம் ஆடலாம். இந்தியன் டீமுக்கே கண்டினியூஸ் ஆடி இருக்கான். அதனால ஹர்ஷல் பட்டேல் கம்பேர் பண்ணும்போது ஆவேஸ் கான்லாம் நல்ல பவுலர் தான். கொஞ்சம் அதாவது அவனுக்கு அடப்பாவி. ஸ்லோயர் பால் மட்டும் தான் போட தெரியும். இவனுக்கு ஸ்பீடாவும் போட ஹர்ஷல் தெரியும். பட்டேலுக்கு இன்னொரு பேரு பர்பிள் பட்டேல் தெரியுமா? அதான் பர்பிள் பட்டேல் விட்டா விக்கெட் எடுத்துருவான்ல. ஆமா, ஒரு ஓவர்ல 37 என்னமோ ரன் கரெக்ட் தான், கொடுத்துட்டு 37 ரன் ஒரு விக்கெட் ஓவர்ல எடுத்துருவான். கொடுத்துட்டு விக்கெட் எடுப்பான். பரவாயில்ல, அதுக்கு அட்லீஸ்ட் எதுக்கு ரன்னு விக்கெட் கொடுத்தாலும் விக்கெட்டாவது வருது. ஏமா 2 பேர் ரன்னு தான் கொடுக்க போறாங்க. பர்பிள் நீ நீ பர்பிள் 4 பட்டேல் ஓவர் போட்டு வாங்குறது முக்கியம். நீ 4 ஓவர் போட்டு 45 ரன் பர்பிள் கொடுத்துட்டு கேப் 0 விக்கெட்ல வாங்குறது இருக்கிறதுக்கு முக்கியமா, நான் இந்த 4 விக்கெட் டீமை எடுத்துட்டு ஜெயிக்க போய் போறேன், வைக்கிறது அவ்வளவுதான். முக்கியமான்றதா மேட்ரு. அதேதான் நீ அதான் உருட்டி உருட்டி ஆவேஷ் கான் உருட்டி வந்து பவர் பிளேல போடலாம், ஒரு இல்ல அட்வான்டேஜ். ஆவேஷ் கான் பவர் பிளேல போடணும்ன்றது இல்ல. எப்பயுமே ஆவேஷ் கான் எடுத்த ஓப்பனிங்ல போட மாட்டான். பவர் பிளேல போட்டா கூட ஒரு ஒரு 5th and ஓவர் 6th போடுவான். ஓவர்ல தான் ஆவேஷ் கான் 5th and 6th ஓவர்ல தான் கொண்டு வருவாங்க. ஷார்துல் நல்லா ஆரம்பிச்சாரு. என்ன கேட்டா ஷார்துலே வச்சு போடலாம். லார்டு வந்துட்டு ஹி நோஸ் அவர்கிட்ட அந்த நேக் இருக்கு.
45 ரன் கொடுத்தாலும் அந்த விக்கெட் எடுத்துருவாரு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, அவர் அந்த அன்னோன் கமாடிட்டி ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ் வச்சு ட்ரை பண்ணாரு பந்த். பிளஸ் அவங்க டெசிக்னேஷ் முடிவு அவன் நல்லா பண்ணாங்க, போட்டான். இல்ல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட எல்லாமே ஃபாரின் பேட்டர்ஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பேட்டர்ஸும் நிக்கலஸ் பூரானுக்கு அப்படிதான். நீங்க வந்துட்டு 300ங்கிறீங்க. நிக்கலஸ் பூரானுக்கு பட்டுச்சுன்னா அந்த கிரவுண்ட்ல நிக்கலஸ் பூரானுக்கு பட்டுச்சுன்னா 300லாம் இல்ல. பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். நிக்கலஸ் ஆனா பூரானுக்கு ஒரே பட ஒரு ஆரம்பிச்சு. டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நான் சொல்லவா, நிக்கலஸ் பூரானுக்கு நான் தான் வந்து சப்பக்கட்டு கட்டினேன் முதல் மேட்ச். அவன் அதே மாதிரி அடிச்சான். என்னன்னா நிக்கலஸ் பூரானு ஸ்பின்னு எழுதி வச்சு அடிச்சிருவான். இங்க ஸ்பின்னு போட மாட்டானுங்க. நீ முடிஞ்சா பேச அடிச்சுக்கொண்டாங்க. நிக்கலஸ் பூரான் பேச அடிக்கிறப்ப அவனுக்கு கொடை கிளம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஸ்பின்னு பயங்கர கன்சிஸ்டன்ட் ஆடுவான். அதனாலதான் நான் எஸ்ஆர்எச் சொல்றேன். And மத்தபடி இல்ல, நிக்கலஸ் also பூரான்லாம் and also one more அங்க thing. பேக் ஆஃப்ல இருந்து போடுற பவுலர்ஸ் தான் இருக்காங்க. பேக் ஆஃப்ல இருந்து போட்டா பொழந்துருவான் நிக்கலஸ் பூரான். பேட் கமின்ஸ் பேக் ஆஃப்ல இருந்து தான் போடுவான். ஷமி பேக் ஆஃப்ல இருந்து தான் போடுவான். பொழந்து எடுத்துருவான். வேற யார் அங்க வந்துட்டு உனக்கு இல்ல யார்கர் போடுறது? சீம்ல வெச் பண்ணுவான். கமின்ஸும் சரி, இவனும் ஷமியும் சரி, அவன் அடிக்கிறான்னு தெரிஞ்சா சீம்ல வெச் பண்ணாலே தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேருக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாதிரி அவ்வளவு போன அசால்ட்டா பண்ண மேட்ச் மாட்டாங்கன்னு சொல்றேன். ஸ்டார்க்கே பொழந்தாமா மிச்சல் மார்ஸ். பேட் கமின்ஸையும் பொழப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிச்சல் மார்ஸ் மார்க்கரம் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணா ஒரு நல்ல ஷாட்ல தான் அவுட் ஆனது வந்துட்டு ஒரு லாங் ஆஃப்ல வந்துட்டு ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணா மார்க்கரம். பிளஸ் மார்க்கரமுக்கு தெரிஞ்ச கிரவுண்டு அவன் ஏன் துரத்தி முன்னாள் விட்டாங்க. டீம் வேற. பந்துக்கு டியூ இருக்கு அடிக்கிறதுக்கு. கண்டிப்பா அடிச்சு ஆகணும் பந்த். ஓகே, இப்போ நீங்க நம்பர் பூரனை பத்தி பேசுனீங்க. ஓகே, பூரன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரான டேலண்ட், அந்த ஒரு கெயிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஓகே. ஆனா பூரன் கிட்ட நான் பார்க்குற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு கன்சிஸ்டண்டா ஆட மாட்டான். ஒரு எப்படி சொல்றது, இந்த பாலை இப்போ இது அந்த சுச்சுவேஷனை அசஸ் பண்ணி ஒரு டார்கெட் அடிக்கணும். 300 அடிச்சாலுமே நீ அசஸ் பண்ணி தான் அடிக்க முடியும். 20 ஓவர்ல 120 பால் நீ தூக்கி அடிச்சினா நீ ஒண்ணுமே வர முடியாது. ஆனா பூரங்கிட்ட அந்த ஒரு இது எல்லா பாலையும் நான் அடிக்கணும்னு போய் ஒரு பால் மாட்டிக்கிறான். அவன் இதை பார்த்திருக்கேன், ஸ்கோர் பார்த்திருக்கேன். கரெக்டா ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும், 300-350 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். ஆனா ஸ்கோர் 60 மேல அவன் அடிச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா எல்லா பாலும் போக வேண்டியது. 6 பால் ஒரு போட்டா 6 பாலும் நான் ஹிட் பண்ண போறேன்னு சொல்லி போனேன்னா ஏதாவது ஒரு நடுவில் ஒரு பால் கிளம்பி மாட்டிப்பான். ஸோ அந்த கொஞ்சம் ஐடியாவா அட்லீஸ்ட் 6 பால்ல ஒரு 3 பால் நீ ஹிட் பண்ணு. 3 6 வந்துருச்சா, அடுத்த 3 பால் நீ பிளே அவுட் பண்ணிட்டு போ. 6 பால் ஹிட் 36, எல்லா பாலும் 6 பால் நான் அடிக்கணும் அப்படின்னா அது ஆப்வியஸா இது என்ன மிஷினா, நீ கரெக்டா ப்ராப்பரா அடிக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் மிஸ்டேக் வரும். அதுவும் நான் போடுற பவுலர்ஸ் யாருமே சாதாரண பவுலர்ஸ் கிடையாது. பேட் கமின்ஸ் அடி வாங்குவான், பட் இஸ் இன்டெலிஜென்ட் பவுலர். எப்படி போடணும்னு உனக்கு 2023 வேர்ல்ட் கப்ல அது வரைக்கும் ஃபார்ம்லே இல்லை. ஆனா சூப்பரா பயங்கரா செட் பண்ணி செமையா ஒரு பவுலிங் ஃபேஸ் பண்ணி நல்லா போடுவான். அண்ட் பேட் கமின்ஸ் ஐ ஹேவ் ஸ்ட்ராங் பிலீஃப். ஷமியும் அதே மாதிரி தான். அண்ட் ஆல்சோ இஸ் இன்டெலிஜென்ட் பவுலர். ஹர்ஷல் பட்டேல் டெஃபினட்டா டிசீவ் பண்ணுவான். அந்த பேட் கமின்ஸ் ஒரு ஸ்லோயர் பவுன்சர் மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுவான், லைக் கட்டர் மாதிரியோ அந்த மாதிரி போடுறப்போ கரெக்டா இவனோட இடுப்புக்கு வரும் பாரு. நான் சொல்லி எழுதி வைக்கிறேன், இன்கேஸ் பூரன் ஃபார்ம்ல இருந்தான்னா கரெக்டா அவன் இடுப்புக்கு ஒரு ஸ்லோயர் டெலிவரிஸ் போட்டு அவன் லெக் சைடு அடிக்கிற மாதிரி டெம்ப் பண்ணி கொடை கிளம்பும். இது கண்டிப்பா அனலிட்டிக்ஸ்ல இருக்கும், இது நடக்கும். இன்கேஸ் நடந்ததுன்னா இதையே கட் பண்ணி நம்ம போடுவோம். பூரான் விக்கெட் எடுக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்கணும். போன வாட்டி அங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல, அதனாலதான் கஷ்டப்பட்டாங்க. இந்த வாட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, பிச்சும் அப்படி இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ கண்ணை கட்டிட்டு சுத்துங்கடா. 250 தான் மினிமம் டார்கெட், அதுக்கு மேல வர்றதெல்லாம் சாமிக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆட போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு பேர்லயும் பவர் பேட்டிங் லைனப் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி எஸ்ஆர்எச் ஹாஸ் டீசன்ட் பவுலிங் அட்டாக் டு எல்எஸ்ஜி. ஸோ பேட்ஸ்மேன் பவர்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவல் கார்டு தான். நீ பண்ட கம்பேர் பண்றப்ப இங்க இஷான் கிஷன் இருக்கான், அங்க வந்து நீ வந்து புரான் எடுத்தா இங்க ஹெட் இருக்கான். அபிஷேக் சர்மா மாதிரி மேபி மிச்சல் மார்ஷ் போன மேட்ச் நல்லா டச்ல இருந்தா அவன். ஸோ பேட்டிங் பவர்ஸ் ஆர் சேம். மில்லர் ஆப்வியஸ்லி மில்லரை மறக்கவே முடியாது. மில்லருக்குலாம் பட்டுச்சுன்னா அப்படியே பறந்துடும். யாரு பவுலிங் நல்லா போடுறாங்களோ தேல் வின். ஸோ ஐல் பேக் எஸ்ஆர்எச் அடுத்த செக்மெண்ட்குள்ள போகலாம். சூப்பர் கிரிஷ். அடுத்த செக்மெண்ட் வந்து வின் ப்ராபபிலிட்டி தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கிறிஸ்டி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சொல்றான், நீ சொல்லு வின் ப்ராபபிலிட்டி. நீ எல்லாத்தையும் சொன்னதுக்காக எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். சாரச்சு எங்க கூட்டத்தை எங்க கூட வந்து சேர்ந்தாலும் ஓகே. எப்பவுமே தனியா தான் இருப்பான். எப்பயுமே டார்க் ஹார்சஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதனால வந்துட்டு ஓகே எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கணும். எல்எஸ்ஜி ஜெயிச்சாதான் டேபிள் ஓபன் ஆகும், நல்லா இருக்கும். யாருமே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ஓகே டன் டன். டேபிள் ஓபன் அப் ஆன், அந்த சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்கு ஆனா ஆகாது. சரி ஓகே, எல்எஸ்ஜி ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. அவங்க கிரவுண்ட்ல வச்சே அவங்களை அடிப்போம்.
நாளைக்கு திரும்பியும் காவியா மாறன் சிரிச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் மாத்த போறோம் நாங்க நாளைக்கு. அது பண்ணிட்டு நேத்து மாத்துவார். நேத்து சேட்டன் பாய்ஸ் பிரீத்தி மாத்தின மாதிரி ஜிந்தாவா இன்னைக்கு காவியா மாத்துவாரு. மாறன்? சாரி 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 சாரி, நான் அப்ப இதுக்கு சொல்றேன். காவியா மாறன் நாளைக்கு அந்த சிரிப்பை அடக்குவான். அது பந்த் கையில இருக்கு. சரி, ஓகே, சூப்பர். மேடி, உன்னோட பார்ப்போம். உன்னோட இது சொல்லு, உன்னோட. நான் இந்த வாட்டி விஜய் கிருஷ் மாதிரி மாறலான்னு இருக்கேன். 60-40 இது வரைக்கும் நான் எந்த டீமுக்கும் எட்ஜ் 50க்கு தாண்டி கொடுத்ததே கிடையாது. ஐ பிலீவ் இன் எஸ்ஆர்எஸ் பேட்டிங் அண்ட் கமின்ஸோட பவுலிங். சி அவங்க அந்த பிச்சை பயங்கரமா அக்சஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வர லோ கான்பிடன்ஸ். ஏன்னா இன்கேஸ் அந்த இடத்துல மயங்க் யாதவும் மோசின் கான் தான் நான் கண்டிப்பா செம டஃபா போயிருப்போம். பவுலிங் வீக்கா இருக்கிறதுனால வெரி டஃப் ஃபார் த டீம் டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம். ஏன்னா கிளாஸ் என்ன ஃபார்முக்கே வரலாமாப்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பேட்டிங் லைனப் இருக்குன்றதுனால I'll give 60-40 எட்ஜ். திருப்பி கலாச்சாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஐம் கிவிங் ஸ்ட்ராங் 60. ஓகே, நான் இன்னும் படி ஒரு மேல போறேன். நான் 70-30 கொடுக்குறேன் எல்எஸ்சி. நீ வா உனக்கு நீ வச்சதெல்லாம் அப்படியே மொத்தமா கலெக்ட் பண்ணி போடுறாரு. என் தலைவன் லார்டு நாளைக்கு வேலையை காட்டுவான். அவன் கரெக்டா யூஸ் பண்ணணும் லார்ட பந்த். லார்டு ஓகே, ஆக்சுவலா லார்டு சர்ப்ரைஸ் பிக் தான். ஓப்பனிங் போட்டான், விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கு நான் அவனோட இதை நான் கிரெடிட்டை நான் இது பண்ண மாட்டேன். ஆனா நீ எல்லா ஓவர்லயும் பவர் பிளேல ஷர்துல் தாக்கர் விக்கெட் எடுத்து கொடுப்பான்னு கேட்டா கொடுக்க மாட்டான். நாளைக்கு அடி வாங்குவான் கன்ஃபார்மா. ஹெட் அபிஷேக் சர்மாலாம் கன்ஃபார்ம் லார்டை இது பண்ணிடுவாங்க, என்னோட பிலீஃப். அண்ட் ஆல்சோ மேட்ச் வேற டியூ இருக்கும். அண்ட் ஆல்சோ நைட் மேட்ச்டா, டே நைட் மேட்ச் டியூ வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓகே, அண்ட் ஆல்சோ பவுலர்ஸ் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க 65-5 நீங்க ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவுலர்ஸ் நல்லா இது பண்ணி அப்படியுமே லாஸ்ட்ல ரன் போயிடுச்சு. இதுல எஸ்ஆர்எச் நினைச்சு பாரு, 6 ஓவர் 102 ரன் 105 ரன் 1 2 0 1 இருந்துச்சுன்னா அந்த பவுலர்ஸ் என்ன இருப்பாங்க. திக்வேஷோ சரி, மணிவரன் சித்தார்த் ஓகே, அது சாய் கிஷோர் அந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டி விட்டுற பவுலர் தான். மற்ற பவுலர்ஸ் எல்லாமே மாட்டிப்பாங்கன்னு இல்லை, பாவம் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள போய் போட்ட உடனே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் எனக்கு பார்க்கணும்னு இருக்கு. அகைன் நல்லா அவுட் ஆஃப் டாப்ல வந்தா ஓகே, பட் மாட்டிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது மோஸ்டா. அண்ட் ஆல்சோ அவங்களோட கடப்பார லைன் அப் மேடி, இப்போ அவங்களாவது கொஞ்சம் அங்கங்கன்னு ஏதாவது வீக் லிங்க் ஏதாவது வரும். மார்க்ரம் இன்னும் பார்ட்டிக்கே வரல, பார்ட்டிக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பிட்ஸ்கி ஆடலாம், எனக்கு கேட்டா பிட்ஸ்கி நல்ல சாய்ஸ் ஓப்பனர் இருக்கு. ஆனா ஆட மாட்டாங்க, இல்ல அவங்க மார்க்ரம் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும், அதனாலதான் அவங்க செருப்படி வாங்க. எனக்கு மார்க்ரம் நாளைக்கு ஆடுவாரோன்னு தோணுது இந்த கிரவுண்ட்ல. எஸ்ஆர்எச் விட்டதுக்கு திருப்பி பதிலடி கொடுப்பாருன்னு தான் தோணுது எனக்கு. ஃபைனல்ல அவன் தான் செஞ்சதே, கேகே கூட ஃபுல்லா கட்டைய போட்டு சோழிய முடிச்சதே மார்க்ரம் தான். அடுத்த 119 ரன் கட்டைய போட்டாங்க. அதுக்குதான் எஸ்ஆர்எச் மறுபடியும் செய்வாங்க. ஏன்டா போன மேட்ச் ஃபைனல் ஒன்னு ஓபனிங் போட்டா இப்படியா பண்ணன்னு சொல்லிட்டு செய்வாங்க. நாளைக்கு எல்எஸ்ஜி அடிக்குது, நாளைக்கு பாப்போம். சரி, ஓகே. பந்த் நாளைக்கு இன்னொன்னு மெயினா பந்த் நாளைக்கு அடிப்பாருன்னு தோணுது. பந்தும் அடிச்சா நல்லதுதான், ரொம்ப நாளா அடிக்கல. ஆமா, சந்தோஷம் தான் ஒரு இந்தியன் ஃபேனா. நான் பர்சனலா எனக்கு என்ன கிரெஜ்ஜா எல்எஸ்சி மேல அடிச்சாலும் ஓகே தான். பண்ணிட்டு நம்ம இந்தியன் பிளேயர் அடிச்சா எனக்கு ஹாப்பி தான். ஸோ என்னோட இது நான் சேம் 50, நான் 60 சொல்லிட்டான். அதனால 58-42 அப்படின்னு நான் எஸ்ஆர்எஸ் பக்கம் தான் போறேன். ஏன்னா அவங்களுக்கு டீசெண்டா ஒரு ஆல் சைட் அண்ட் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற ஸ்குவாட் வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற இம்பாக்ட் பிளேயர் வச்சிருக்காங்க. எல்லாமே அதான் மாப்பிள்ள 11 கார்டும் ஜோக்கரா இருந்தா எப்படா அப்படிங்கிற மாதிரி 11 பேருமே இருக்காங்க. அது இன்னொரு டீம் 13 ஜோக்கரா இருக்கு. சாமி பொறுமை சாமி, நாளைக்கு இருக்கு. நாளைக்கு பேசுவோம் அத. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தருக்குலாம் இருக்கு சட்னி, இட்லி சட்னியா. 16 வருஷமா நீ வந்துட்டுதான் போறீங்க, இட்லி மட்டும் தான் சாப்பிட்டு போயிருக்கீங்க, எதுவுமே பண்ணல. அதனால நாளைக்கு இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ என்னோட இது 58-42ன்னு எஸ்ஆர்எஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். ஜெயிச்சிருவாங்க நம்புறேன். ஸோ மேடி, நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன்டா. ஃபேண்டசி 11 நம்ம ஃபேண்டசி ரூல்ஸ் தெரியும். 2 players from each team and also considering the points, the amount of aggregate points they will score. So அவங்கள அதை பேஸ் பண்ணி நீ உன்னோட சாய்ஸ். நான் கொஞ்சம் வியர்டான ஆப்ஷனா போறேன். ரவி பிஷ்னாய் போறேன். ஏன் ரவி பிஷ்னாய் போறேன்னா, ஒருவேளை இவங்களுக்கு அடிக்கணும்னு போய் அந்த கிளாசன் கிட்ட அவுட் ஆகிறதுக்கு இவன் மோஸ்டா கூகுளி தான் போடுவான், லெக் ஸ்பின் போடுவான். தப்பா ரேட் பண்ணி
அதுதான். சோ அந்த கிளாஸ் அண்ட் விக்கெட் எடுத்தது அந்த மிடில் ஆர்டர்ல வந்து சோக் பண்றதுக்கு ரவி பிஷ்னா யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு தோணுது. சோ ரவி பிஷ்னா எல்எஸ்சியில் ஒரு பிக்கு. அண்ட் பேட்ஸ்மேன்ல வந்து எப்பவுமே நம்ம குதிரை புறான், அவனை விட மாட்டேன். சோ அவனை எடுத்துக்கிறேன். இந்த ஓகே பக்கம் எஸ்ஆர்எஸ்ல வந்து ஹெட்டுக்கு போன வாட்டி படல, அதாவது அவ்வளவு பேருக்கு பட்டிருக்கு, ஹெட்டுக்கு படல. சோ ஹெட் ஒரு வெறியா இருப்பான், நானும் இங்க இருக்கேன்டா, நானும் வரேன்டா பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஹெட் அண்ட் பேட் ஹெட் தான் கமின்ஸ். 60 பேட் மேல கமின்ஸ் வந்து அடிச்சானே. அவனுக்கு பத்தாது, அவனை பத்தி பேசல, இசான் கிருஷ்ண பத்தி தானே பேசுறோம், என்னை பத்தி பேசுங்கன்னு சொல்லி அவன் இன்னும் அடிப்பான். சோ அதனால ஹெட். அதுக்கப்புறம் கமின்ஸ் வந்து கமின்ஸ் விசஸ் பூரான், இந்த பேட்டிலுக்கு நான் பயங்கரமா பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். கமின்ஸ் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஓகே, கிரிஷ் ஒன்றாஜ் சொல்றேன் உங்களோட சாய்ஸ். நான் எய்டன் மார்க்ரம் அண்ட் ஷார்துல் தாக்கூர். எஸ்ஆர்எஸ்ல இன்னொன்னு யாருன்னா, நான் மார்ஷ் பவுலிங் போட்டா மார்ஷே எடுக்கலாம், பட் மார்ஷ் ரெண்டு பவுலிங் பேர் தான், போடுறது ரெண்டு பேர் தான் சொல்லு, எல்லாத்தையும் இம்பாக்ட் பிளேயர் சொல்லக்கூடாது. தான். இந்த சைடு எடுக்கணுமா? இவங்க எதுல யாரு? ஹர்ஷல் பட்டேல் ஏமாத்தி விக்கெட் எடுப்பான், ஹர்ஷல் பட்டேல் ஒண்ணு. வேற யாரு? படையே வச்சிருக்கோம், எடுக்கணுமான்னு கேக்குறான் பாரு. ம். இவங்க எதுல யாரு எடுக்கலாம்? நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போன வரை பவுலிங் கொடுத்தாங்களா? கொடுக்கல கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொடுக்கல. கொடுக்கலையா? அப்ப வேஸ்ட். அப்ப இஷான் கிஷனே எடுக்கலாம், இஷான் கிஷன். ஓகே, ஓகே. என்னோட சாய்ஸ் வந்து நான் எஸ்ஆர்எஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா எஸ்ஆர்எஸ் தான் ஃபேவரட்ஸ், எஸ்ஆர்எஸ் தான் நாளைக்கு ஜெயிக்கவும் போறாங்க. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அபிஷேக் சர்மா. ஸோ ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா கண்டிப்பா அடிக்கிறானோ இல்லையோ எடுத்துடணும், கண்டிப்பா பாயிண்ட் வரும், வந்துச்சுன்னா டபுளா வரும். ஏன்னா சிக்ஸஸ்க்குலாம் உனக்கு பாயிண்ட்ஸ் அதிகம். ஸோ அதனால அபிஷேக் சர்மா. ஸோ பவுலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் முகமது ஷமி எடுப்பேன். ஸோ அப்ஃப்ரண்ட்டாக அந்த சீமை பிடிச்சி போடும்போதே எட்ஜ் வாங்கிடுவாங்க யாராவது. மார்க்கரம் ஃபர்ஸ்ட் எட்ஜ் வாங்குவான்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ ஷமி மார்க்கரம் ஒரு டைட்டான ஒரு மேட்சப்பாகவும் இருக்கும். அண்ட் ஷமி வந்து மார்க்கரம் இப்போ தூக்குவான், அதான் என்னோட பிலீஃப். ஸோ இப்படியே எல்எஸ்டி பக்கம் வந்தீங்கன்னா நான் ஐ வில் பெட் ஆன் மிட்ச் மார்ஷ். யாரும் சொல்லல. ஓகே, மிட்ச் மார்ஷ் அண்ட் மிட்ச் மார்ஷ் அண்ட் டேவிட் மில்லர். மிட்ச் மார்ஷ் ஆப்வியஸா அடிக்க தான் போனான். ஆனா எனக்கு பூரனோட மிட்ச் மார்ஷ் கூட பவர் பிளேல ஆடுறான். ஸோ பவர் பிளேல ஆப்வியஸா தூக்கி அடிச்சாலுமே உனக்கு அந்த 30 ஆடு தாண்டா போதும், 4 அட்லீஸ்ட் கிடைச்சிடும். அண்ட் அந்த 2 பேர் தான் அங்க தேர்ட் மேன்லயும் ஃபைனல்லையும் இருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரண்ட் ஆஃப்ல கவர் தாண்டினாலே உனக்கு ரன் வந்துடும். ஸோ மிட்ச் மார்ஷ் அண்ட் இன்னொரு பிக் வந்து டேவிட் மில்லர். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், டேவிட் மில்லர் வெரி இன்டெலிஜென்ட் பிளேயர் அண்ட் லாஸ்ட் எண்ட்ல வருவான். ஸோ ஹி மேட் ஸ்கோர் ரன்ஸ். அதனால இவங்க 2 பேர் தான் என்னோட ஃபேண்டசி 11ல இருக்கிற பிளேயர்ஸ். இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் நாளைக்கு பவர் பிளேல ஷார்துல் தாக்கூர் ஒரு இன்னும் 2 மார்க்ராம தான் போட வைப்பேன் நான். அவன் ஒரு மாதிரி நல்ல பவுலர் தான் மார்க்ராம். இஸ் இன்டெலிஜென்ட் பவுலர், நல்ல பவுலர். அதனால நான் ஒரு சைடு ஷார்துல் தாக்கூரையும் ஒரு சைடு மார்க்ராமையும் போட வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பாஸ்ட் பவுலர் இல்ல. ஆவேஷ்கான ஃபர்ஸ்டே போட வச்சா எண்ட்ல போட வைக்க முடியாது. அதனால மார்க்ராம போட வைக்கலாம். ஒரு ஓவர் ட்ரை பண்ணலாம், நல்லா போச்சுன்னா 2வது ஓவர் இது பண்ணலாம். இன்னொருத்தர் எப்படி பாஸ்ட் பவுலர் போட்டு 4 ஓவர் கொடுக்கறதுக்கு இவன் போட்டு விக்கெட்டுக்காக சான்ஸ் இருக்கு. ஆமா இல்ல இது நான் அக்ரி பண்றேன். இவன்லாம் ஒரு பவுலர் அடிக்க போய் அவுட் ஆவானுங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னைக்காவது போய் தான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் அடிக்க போறான்னு கடாயுதோட நிக்கிறாங்க, லெஃப்ட்ல புடிச்சிட்டு நீ திரும்ப ஓடி வந்து போடுறதுக்கு. மார்க்கரம் லாஸ்ட் டைம் ஆர்சிபி கூட வில் ஜாக்சன், ஸ்வப்னில் சிங் சூப்பரா யூஸ் பண்ணாங்க அந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச். ஸோ அந்த மாதிரி நீ ஒரு மேட்ச் அப்புக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நீ பிளான் பண்ணி வரணும். அவன் பவரா இருக்கான், ஐயோ அதுன்னு சரண்டரா இருக்கா, நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும். அவனுக்கு ஹைவேல பறந்துகிட்டு இருப்பானுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அன்னோனா யாராவது தட்டி என்னடா இவன் வந்து பவுலிங் போடுறான்ற மாதிரி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ அவனுங்க அந்த பிளானை மாத்தணும், அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். ஏன்னா இப்போ அபிஷேக் சர்மா ஃப்ரீயா ஸ்டான்ஸ் இப்படி வச்சு ஆடுவான், ஸ்பின் போடுறோம்னா ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்டெப்பிங் விடாம ஆடணும், அந்த மைண்ட் செட்ல எல்லாம் இருக்கும்ல. சோ அப்போ சோக் பண்ணலாம்னு வச்சுக்கோ. ஜஸ்டின் லேங்கர் ஒரு இன்டெலிஜென்ட்டான கோச் தான், ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் பண்ட்டும் கொஞ்சம் யோசிச்சு, போன தடவை அவங்க தோத்தது காரணம் ஸ்ட்ராட்டஜி தான். தேவையில்லாம அசிதோஷ் சர்மா வந்துட்டு ஒரு ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜி. ப்ரெஷர்லாம் இல்ல, நீங்க ஒரு ஓவர் சம்பாதிங்க, ஒரு ஓவர் ஷார்துல் தாக்கூரை போட விட்டு மேட்ச் வந்து கை விட்டு போச்சுன்றவன பிரஷர் ஆயிட்டானுங்க, போடவே விடாம தோத்ததுன்றதுதான். அந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்டே அந்த ஸ்ட்ராட்டஜியை யோசிச்சுட்டு வந்துடணும். இந்த சிச்சுவேஷனுக்கு இதெல்லாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன் தி ஃபீல்ட்ல ஏதாவது மாறுதுன்னா அந்த இடத்துல மட்டும் யோசிச்சு முடிவெடுக்கலாம், தவிர மிச்சப்படி ரொம்ப ஒரு இது கூட போக கூடாது, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வேற பாசிட்டிவ் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்கா அப்படி ரீல்ல பார்த்தேன். அதனால ஒரு உத்வேகத்தோட கிடக்குறான்.
வேணாயா, நாங்க இது பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போயிடுறோம்யா. அதே மாதிரி இல்ல இப்ப நம்ம பந்த் சொல்றோம், பந்த் வந்துட்டு ஒரு வெறியோட வருவார். நான் சொல்றேன் பந்துக்காகவாது எல்எஸ்ஜி ஜெயிக்கும். பாப்போம், ஜெயிச்சா ஓகே தான். ஆமா அகைன் லெட்ஸ் ஜெயிச்சா. சி. ஆமா, நம்ம எத்தனை இது நம்ம பேசுனதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ வெரி எக்ஸைட்டிங் ஹை ஆக்டின் மேட்சா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு மாதிரி சேட்டன் பாய்ஸ் மாதிரி டஃபே கொடுக்காம சரண்டர் ஆகாம, ஸோ எங்க எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் டஃப் கொடுத்து நல்ல ரன் சேஸோட இருக்கணும் அப்படின்னு நம்புறோம். நாளைக்காவது மேட்ச் நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அந்த இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். இன்னைக்கு நைட்டு மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு நைட்டு இதே மாதிரி என்ன நடந்திருக்கு மேட்ச்ல அப்படின்னு ஒரு வெரி எக்ஸைட்டிங் மேட்ச் ரிவ்யூ இருக்கு, எஸ்ஆர்எச் vs எல்எஸ்ஜி. ஸோ அதுல வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அண்டில் அண்ட் தென் we are all signing off from இன்னொன்னு, எல்லாம் ரெடியா இருங்க, நாளைக்கு இன்னொரு ப்ரிவியூ வரும், அதுலதான் நாளைக்கு. ஆமா, நீங்க எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த சம்பவமா இல்ல ஒரு வருஷம் அப்சல்யூட் காத்துட்டு இருந்த சினிமா. அப்சல்யூட் சினிமா 13 மாதிரி. ஜோக்கரா இருந்தா என்ன பண்றது? மே 18 பாய்ஸ். மே 18 பாய்ஸ். சரி, மே ஓகே, 18 அதான். கப்படிச்ச பாய்ஸ். ஆமா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மேட்சோட ப்ரிவியூவும் வந்துட்டு இருக்கு. நாங்கள் எந்த மேட்ச் பத்தி பேசணும் உங்களுக்கே தெரியும். அந்த மேட்ச் ப்ரிவியூ வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் அந்த ப்ரிவியூல கொஞ்சம் அழகு மெருகேத்தலாமே அப்படின்னு ஒரு ஆர்சிபி. அவங்களா ரைவல்ரின்னு சொல்லிக்குவாங்க. அதான் ரைவல்ரினா மாத்தி மாத்தி ஜெயிச்சிருக்கணும், இங்க ஒரு சைடு தான் ஜெயிச்சிருக்கு. அவங்களா அதை ரைவல்ரின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, ஆர்சிபி ஃபேன் ஒருத்தரை வந்து நம்ம கூட சரி ஜாயின் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த போய் வச்சுக்கலாம். ஆமா, நம்ம ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு காரசாரமான விவாதங்கள் வழக்கம் போல விஜய் குவிஸ் 95-5 அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியோட வின் ப்ரெடிக்டபிள் அவங்களுக்கு எல்லாம் பாசிபிள் ப்ரெடிக்ஷன் கொடுத்து நான் அசிங்கப்படுத்த விரும்பல. அடிதான் உனக்கு, உனக்கு எதுக்கு ப்ரெடிக்ஷன்? அந்த மாதிரி இருக்குன்னு நம்புறோம். ஸோ ஒரு செம ஜாலியான ஃபன்னான ஒரு டிஸ்கஷன் இருக்க போகுது, சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஸோ அது கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து எல்லாருக்கூடயும் பேசிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மேட்சோட ரிவ்யூ வந்துடும். ஸோ அதுவும் பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல ஏதாவது இப்போ திட்டுனாலும் கூட திட்டுங்க. உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி அண்ட் வீட்டு அட்ரஸ் கூட நாங்கள் உங்களுக்கு தர்றோம். நீங்க வீட்டுல போயிட்டு கூட ஏதாவது கிஃப்ட் எதுவும் ப்ரெசென்ட் பண்றதாலும் நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க தாராளமா பண்ணலாம். ஸோ அவங்க தடுக்க மாட்டோம். அது நான் அடுத்த ரிவ்யூல கொடுங்க, இந்த ரிவ்யூல. சூப்பர். Okay, so until and then, we are all signing off. Thank you from all the three trios, Vijay, Krish, and Maddie. Thank you. Bye. Thank you.